மகாராஷ்டிராவில் விசிகா பெற்ற வாக்குகள் எத்தனை? மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் சனிக்கிழமை அன்று வெளியாகின. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆளும் பாஜக, சிவசேனாவின் ஷிண்டே அணி, தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி அடங்கிய மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக 75 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 65 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. காங்கிரசுக்கு 10 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. மகாராஷ்டிரா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. அக்கட்சியின் சார்பில் போகர்டான் தொகுதியில் சுனில் வக்கேகர், அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் ரவிக்கிரண் அர்ஜுன் பகாரே, புலம்பிரியில் கைலாஷ் பன்சோடே, பிம்ப்ரி ராகுல் மல்காரி சோனாவனே ஆகியோர் போட்டியிட்டனர். விசிகா வேட்பாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையும் மேற்கொண்டார். போகர்டான் தொகுதியில் விசிகா சார்பில் போட்டியிட்ட சுனில் வக்கேகர் 105 வாக்குகள் பெற்றார். அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் வேட்பாளர் ரவிக்கிரண் அர்ஜுன் பகாரே வெறும் 57 வாக்குகள் மட்டுமே பெற்றார். புலம்பிரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் அனுராதா அதுல் சவான் 1,35,046 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆனால் அங்கு விசிகா சார்பில் போட்டியிட்ட கைலாஷ் பன்சோடே பெற்றது 256 வாக்குகள் மட்டுமே. அதேபோல் பிம்ப்ரி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் மல்காரி சோனாவனே 351 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். இப்படியாக மகாராஷ்டிராவில் 4 தொகுதியில் போட்டியிட்ட விசிகாவுக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் 769 மட்டுமே. அதே நேரத்தில் போகர்டான் தொகுதியில் 727 வாக்குகளும், அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் 1289 வாக்குகளும், புலம்பிரி தொகுதியில் 936 வாக்குகளும், பிம்ப்ரி தொகுதியில் 4013 வாக்குகளும் நோட்டாவில் பதிவாகியிருந்தன. மகாராஷ்டிரா தொகுதியில் போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் விசிகா நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தது. விசிகா தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் விசிகா எம்பி ரவிக்குமார் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலில் தான் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு விசிகாவுக்கு பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியது. வட இந்தியாவில் ஏற்கனவே தலித் மக்களுக்கான அரசியல் கட்சிகளாக பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இந்நிலையில் தமிழகத்துக்கு வெளியே விசிகாவை கொண்டு செல்ல முயன்ற அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு தோல்வியே கிடைத்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருந்தார். கூட்டணியில் இடம் கிடைக்காத பட்சத்தில் விசிகா சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.